என்ன 3 பேரும் வராம நீ மட்டும் தனியா வந்திருக்க? உனக்கு தேவை பணம் தானே? எத்தனை பேர் வந்தா உனக்கு என்ன? அந்த பணத்தை உனக்கு முன்னாடி இருக்கிற ட்ரம்ல வச்சுட்டு போ. உண்மையை சொல்லிடுறேன். நான் தான் அந்த டிரைவரை கொன்னேன். என் ஒய்ஃபுக்கும் அவனுக்கும் தப்பான உறவு இருந்துச்சு. கொலை செஞ்சு தூக்கி போடும்போது நீங்களே வந்து செத்த மேல காரை ஏத்திட்டு பயந்தீங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்னைக்கு இருந்தாலும் தப்பு செஞ்சவனை பிடிச்சிடும். அதுக்குள்ள வெளிநாடு போயிட்டா நான் தப்பிச்சிடலான்னு நினைச்சேன். இட்ஸ் இவரது ஓகேவா சார்? அந்த அம்மாவோடது அவங்களோட பாஸ்போர்ட் அது கேட்கறாருல சார், கொடுங்க ப்ளீஸ். அந்த பர்தா ஓபன் பண்ணுங்க மேடம். என்ன? உங்ககிட்ட முக்கியமான விஷயமா என்கொயரி பண்ணணும். அவங்க உங்களுக்கு தெரியுமா? ஆஷா, என்னாச்சு? இவர் தான் சலீம். நான் இவர் தான் லவ் பண்றேன். எங்க காதல் பிரிக்கிறதுக்காக எங்க அப்பா என் பாஸ்போர்ட் அடிச்சிட்டாரு. என் ஹவுஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணோட பாஸ்போர்ட்ல வந்து மாட்டிக்கிட்டேன். உங்களை நம்பி வந்திருக்கேன். என் நாட்டுக்கு திரும்பி போனா என் டெட் பாடியை நீங்க பாப்பீங்க. எங்க நாட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. எங்க நாட்டை நம்பி வந்த யாரும் கெட்டு போனது கிடையாது. எங்க உயிரை கொடுத்தாவது உங்க காதலை சேர்த்து வைப்போம். இட்ஸ் a promise. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். உள்ளே கடவுள் வெளியே மிருகம் விளங்க முடியாத கவிதை நான். சங்கர். ஐயோ, ரத்தத்துல எழுதியிருக்கான் பாரு. ரத்தம்லாம் இல்ல, தக்காளி சாஸ்ல எழுதிருக்கான். இப்படி எழுதியிருக்கிறத பார்த்தா அவன் மென்டல் ஐட்டம் போல இருக்கு. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. பாஸ், உங்க கால்வலி அதுக்குள்ள சரியாயிடுச்சே. அதுக்காக மேல சாஞ்சிராத, மறுபடியும் படுத்துருவேன். சார், நடிகை மும்தாஜுக்கு சிலை வைக்க போறோம். மும்தாஜுக்கு சிலையா? ஆமா சார், கூட்டு ரோட்ல வைக்கலாம். கூட்டு ரோட்ல சிலையா? கூட்டு ரோட்ல சிலை வைக்கிறதுக்கு மும்தாஜ் என்ன அரசியல் தலைவரா? ஏற்கனவே பல தலைவர்கள் படுற பாடு உங்களுக்கு தெரியுமா? பறக்கிற பறவைகளுக்கெல்லாம் அவங்க சிலை தான் பப்ளிக் பாத்ரூமா பயன்படுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏன் மும்தாஜுக்கு வரணுமா? பக்தி இருந்தா மும்தாஜுக்கு சிலை வைக்காதீங்க, ஒரு கோயில் கட்டுங்க. சார், நல்ல ஐடியா சார். கட்டிடலாம் சார், கட்டிடலாம் சார், கட்டிடலாம். இந்தாங்க, இதை என்னுடைய அட்வான்ஸா வாங்கிக்கங்க. உங்களுக்கு மேற்கொண்டு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட வாங்க. என்கிட்ட 5 லட்சம் வச்சிருக்கேன். உங்களுக்கு அதுல 4 லட்சம் தந்துடுறேன். ஓகே, போங்க. மும்தாஜுக்கு நிதி கொடுத்த வள்ளல். மும்தாஜுக்கு நிதி கொடுத்த வள்ளல். மும்தாஜுக்கு நிதி கொடுத்த வள்ளல். அந்த இடத்துல லைப்ரரி இருந்தா கூட அதை இடிச்சிட்டு வயித்து பசிக்கு ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கேட்டா வாங்கி தர மாட்டேன். மும்தாஜுக்கு கோயில் கட்டுறதுக்கு தங்கச்சேனியா கட்டி தர நீ. உன்கிட்ட இருக்கிற அந்த 5 லட்சத்தை எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டி. என்ன பசி, என்ன பசி. பணத்தை பறி கொடுத்தவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. பொறுமையா சாப்பிடுங்க சார். 2 நாள் பட்னியா இருந்த மாதிரி சாப்பிடுங்க. 2 நாள் இல்லப்பா, 5 நாள் பசி. கட்டி வச்சு அடிச்சாதான் அதோட பசியும் வலியும் உனக்கு புரியும். போய் வேலையை பாரு. என்ன இந்த கோஷா பொண்ணு நம்மளையே லுக் விடுதே? என்ன மேட்டரா இருக்கும்? நம்மளைத்தான் பாக்குதான் டெஸ்ட் பண்ணிடலாமா? அப்படியே கொடுக்குதே. அறிவு இருக்கா உனக்கு? அங்கேயும் அதே மாதிரி பண்ணுது, திட்டு வாங்குது. ஓகே, என்ன ஏதுங்கிறத இப்ப நாம விசாரிப்போம். மை நேம் இஸ் சங்கர். எனக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்?
உங்களை பத்தி நான் பழைய நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கேன். இருக்கலாம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? வித் பிளஷர். ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? நாம வந்தோம், பார்த்தோம், பேசணும், பழகிட்டோம், பக்கத்துல நெருங்கிட்டோம். இனிமே எதுக்காக அந்த முகத்திரை? ரோஜாவை இலை மூடலாமா, நிலாவை மேகம் மூடலாமா, இட்லி அவிஞ்சதுக்கு அப்புறமும் கொப்பரையால மூடலாமா? உங்க கவிதை ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. But I cannot open this. First இந்த போட்டோ பாருங்க. போட்டோவை பாக்குறதா? ஒண்ணுமே இல்லையே. திருப்பி பாருங்க. திருப்பி பாக்குறதா? அட, இது என் கனவு கன்னி மும்தாஜ். அந்த மும்தாஜ் நான் தான். கட்டிப்புடிடான அந்த மும்தாஜா? ஆமா. ஐயோ, ஐயோ, ஏன், எப்படி, எதுக்கு, என்ன எதனால? உங்களுக்கு? மணிரத்னம் படத்துல வர்ற மாதிரி கட் பண்ணி பேசுறேனே. ஐயோ, நிஜ மும்தாஜே நேர்ல இருக்காங்கன்னு உடனே வாய் குரலுது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கேக்குறேங்க. எனக்கு பணம் புகழ் எல்லாம் இருக்கு. ஆனா சராசரி பொண்ணுங்க மாதிரி சந்தோஷம் இல்லையே. என்ன சந்தோஷம்? எனக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நானே உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டு போறேன் மும்தாஜ். நானே கூட்டு போறேன். 3 ரோசஸ் கிட்ட அடிச்சு 5 லட்சமும் செலவாகிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப மும்தாஜே கிடைச்சிருக்காங்க. இவங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி சிட்டிலே பெரிய ஆளா செட்டில் ஆகி காட்டுறேன். பேரர், ஒரு ஆப்பிள் ஜூஸ். எதுக்கு ஆப்பிள் ஜூஸ்? இப்பதான் மேங்கோ ஜூஸ் குடிச்சேன். தேங்க்ஸ். இந்த ஆப்பிள் ஜூஸ் மும்தாஜ் கை கழுவுறதுக்காக. வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நான் குடிக்கிறேன். ஓகே. டயட்டிங்னு பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா மேங்கோ ஜூஸையும் ஆப்பிள் ஜூஸையும் சேர்த்து அடிக்கிறாங்க. இங்க இந்த 3 பொண்ணுங்களை ஏமாத்தி 5 லட்சத்தை எடுத்துட்டு ஓட பாக்குறியா? சீக்கிரம் முடிச்சிருங்க. போலாமா? நீங்க முன்னாடி போங்க, நான் பில்ல பே பண்ணிட்டு வந்துடுறேன். Thank you. கேர்ஃபுல். சீக்கிரம் வாங்க. நான் வெயிட் பண்றேன். ஐயோ, படத்துல பாக்குறத விட நேரா பார்த்தா கொஞ்சம் குண்டு அடிச்ச மாதிரி இருக்குதே. கேமரா ட்ரிக்கு போல இருக்கு. சார், இப்படியே புக்கை புரட்டிக்கிட்டே இருந்தா எப்படி சார்? என் ஃப்ரெண்டை காப்பாத்த ஒரு வழி சொல்லுங்க. நானும் எத்தனையோ கேஸை வாதாடி ஜெயிச்சிருக்கேன். எவ்வளவோ சட்ட புத்தகங்களை படிச்சு முடிச்சிருக்கேன். ஆனா இந்த கேஸ் ரொம்ப ரிஸ்கா தெரியுதேம்மா. காதலை இன்டர்நெட்ல சேர்த்து வைக்கிற இந்த நவீன காலத்துல இருந்துகிட்டு காதலை சேர்த்து வைக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்க? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது எங்க ஃப்ரெண்டை காப்பாத்துங்க. எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் பணம் தான் வேஸ்டா செலவாகுமே ஒழிய உங்க ஃப்ரெண்டை நிச்சயமா காப்பாற்ற முடியாது. இப்ப ஏதோ புதுசா வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்கு. யார் சொன்னா? ஏய், கேக்குறாங்க இல்ல, சொல்லப்பா. இத பாருமா, நாங்க ஒண்ணு இழுச்ச வாயினே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க நாங்க ரூட் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். யார் சொன்னாங்க தெரியுமா? வக்கீல் எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்க. உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு வில்லங்கத்தனமான வேலைன்னு. ஆஷா எங்க ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நாங்க அவளை காப்பாத்தலனா அப்புறம் நாங்க என்ன ஃப்ரெண்டுப்பா? உங்களால முடிஞ்சா இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா பேசாம இருங்க, நாங்களே பாத்துக்கிறோம். என்ன தாய்க்குலமே எதுவுமே பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், எல்லாம் உங்க அப்பா குண்டஸ் பண்ற வேலைடி. உங்க அப்பா மட்டும் என்ன, குச்சியில 1/2 கிலோ சதை ஒட்டின மாதிரி தான் இருக்காரு. உங்க அம்மா போட்ட தலையான மந்திரம் தாண்டி இதெல்லாம். ஏன் உங்க அம்மா மட்டும் தலையான வச்சு படுக்கிறதே இல்லையா? ஏய், watch your tongue, you stupid. You stupid, your mother stupid, your father stupid. Don't you ever drag my mom or my dad in this issue. Hey, now come on, don't try to act too smart. So not. You are only said to help Asha, no? We. Hey, Nandu, you have no right to run your mouth. You try to put the blame on me. இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் போகுது பார்க்கலாம் தான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தோம். எல்லாம் இந்த அப்பா அங்க பண்ற லொள்ளு. ஏன் பொண்ணுங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா? அவங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதையே செய்யட்டும். நல்லதா இருந்தா நம்மால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருப்போம். எவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க எங்க பொண்ணுங்க. அவங்கள போய் இப்படி சண்டை போட்டு வச்சிட்டீங்களே. உங்களை வாங்க வச்சுக்கிறேன். எங்க கூட்டு போறப்பா? இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு விசேஷம், வாங்க. ரொம்ப வருஷமாச்சு உங்க அடி வாயை திறந்தீங்க, உங்களை ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ஹாய் ஆகாஷ். ஹாய் நந்து. உன் ஃப்ரெண்ட் ஆஷாவுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னியே, என்னாச்சு? எங்களால முடிஞ்ச அளவுல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அவ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஆகாஷ். தூங்காமலே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? இல்லையே. வெக்கத்தை மறைக்க முடியுமா? ஓ மூஞ்சி சொல்லுதே. எவன் அவன்? நான் சொல்லலைன்னா அடிப்பீங்களா? சொன்னாலும் அடிப்போம். ஆஷா நம்மள நம்பி வந்திருக்கா. அவ காதலை சேர்த்து வைக்கிற வரைக்கும் காதல், கனவு, பசி, தூக்கம் இது எதுவுமே நமக்கு வரக்கூடாது. ஒரு நல்ல வக்கீல பார்த்து அவங்கள காப்பாத்தணும்.
நான் ரெடி. வாழ்க காதல். கஷ்டம்.